முதல் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, மார்க் ப்ரைஸ்ன்றது 1600, ரெண்டு விதமான டிஸ்கவுண்ட்ன்றது கொடுக்குறாங்க கரெக்டாக. ஒன்று பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டு, இன்னொன்று 30% அண்ட் 10% டிஸ்கவுண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20% வந்து 2 தடவை டிஸ்கவுண்ட் தராங்க. செகண்ட் டிஸ்கவுண்ட்டில் என்ன தராங்கன்னா 30% ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ ஸ்வரூப்பு எந்த டிஸ்கவுண்ட்டை வந்து ஆப்ட் பண்ணான்னா அவனுக்கு நிறைய சேவிங்ஸ்ன்றது கிடைக்கும் அப்படின்றது கேட்கும். அப்போ எதில் டிஸ்கவுண்ட் வந்து அதிகம், அந்த டிஸ்கவுண்ட் எதில் அதிகமோ டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க, அதான் அமௌண்ட்டில் கேட்கலாம். சரியா, இவ்வளோதான். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 20 + 20 - 20 × 20 / 100. இது எவ்வளோ, 30 + 10 - 30 × 10 / 100. டிஃப்ரென்ஸ் தானே எடுக்கிறோம், அப்போ இது கேன்சல் ஆகிடுமா. ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 4%ன்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3%ன்னு இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1% தான். அவன் சேவ் பண்ணக்கூடியது 1% தான். இப்போது 100%ன்றது எவ்வளோ, 1600. அப்போ 1% எவ்வளோ, 16. 16 வந்து அவன் சேவ் பண்ணுறான். சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். 3 / 2. 3 / 2 × 11 / 5 × 44 / 25 × 5 / 11 × 15 / 33. இந்த 11க்கு இந்த 11 கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு 4 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ். இந்த 5க்கு இந்த 5 அகைன் கேன்சல் பண்ணுறான். இப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்னலாம் இருக்குது, ரிமைனிங் வந்து இந்த ஒரு 3க்கு இந்த ஒரு 3 அகைன் நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த 2க்கு இந்த இது கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து நான் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது 6, டினாமினேட்டரில் இருக்கிறது 5. 6 / 5 தான் என்னோட ஆன்சர். 2 meters ஆஃப் லென்த் வந்து 310 மீட்டர், 330 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டு ட்ரெயினுமே வந்து 160 மீட்டர் வந்து தூரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேரலல் ட்ராக்கு. டுவர்ட்ஸ் ஈச் அதர் சொல்கிறாங்களா, எஸ், டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போகுது. இப்போது இந்த ட்ரெயினோட லென்த்து, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா எனக்கு டிஸ்டன்ஸ்ன்றது கிடச்சிருமா. ஸோ ஆட் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 640, 740, 800 மீட்டர். 800 மீட்டர் தான் எனக்கு டிஸ்டன்ஸு. டுவர்ட்ஸ் ஈச் இதர்ன்றதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது ஆட் ஆகும். 8, 8, 1. ஓகேவா, எவ்வளோ இருக்குது, 288. 288 தான் வந்து km/h. நான் அதை மீட்டர்/செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 5 / 18 நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணால் எனக்கு ஆன்சர்ன்றது கிடச்சிடும். எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் 32. 8 டேபிள்ஸ் எல்லாம் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இது ஒரு 4 டைம்ஸ் வரும். அகைன் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து என்ன இருக்குது, இது 200ன்னு வரும், இது 20ன்னு வரும், கேன்சல் பண்ணால் 10 செகண்ட். If √13 sin theta is equal to 2, sin theta is equal to 2 divided by √3. இது ஆப்போசிட்டு, இது ஹைபோடென்ஸ். ஓகே, ஆப்போசிட்ன்றது 2, ஹைபோடென்ஸ்ன்றது √3. அப்போ அட்ஜசன்ட் என்ன வரும், 4 √3னா இல்லையே 13, √13ல √13 அப்படின்றப்போ இது ஒரு 30, இந்த 4னா 3ன்னு வரும். கரெக்டா, எஸ், 3. இப்போ என்ன பண்ணுறாங்க, tan theta கேட்குறாங்க. ஸோ 3, 2 divided by 3 ப்ளஸ் √13 into 2 divided by √13 divided by √13 cos theta கேட்டிருக்காங்க. √13 cos என்னது 3 divided by √13 minus 3 into tan theta 2 divided by 3. இது எல்லாத்தையுமே அப்படியே ஆர்டராக கேன்சல் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடுறேன், 13க்கு 13 கேன்சல், √30க்கு √13 கேன்சல், இதுக்கு இது கேன்சல். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு என்னது, மேலே இருக்கக்கூடியது 4, கீழே இருக்கக்கூடியது 1, 4 தான் என்னோட ஆன்சர். The outer surface of a sphere having
டயாமீட்டர் 10 மீட்டர். 10 மீட்டர்னா டயாமீட்டர், 5 மீட்டர்ன்றது ரேடியஸ். இவங்க வந்து அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ருபீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. அதாவது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 4π r². ஸோ 4 இன்ட்டு π, r² வந்து 5 × 5. இதுதான் ஏரியா. ஏரியாவோட இதை மல்டிப்ளை பண்ணும். 80/5. கேன்சல் பண்ண எனக்கு என்ன வந்துடும்? 25. 25 × 4ன்றது 100. 100 × 80, 8000. 8000 தான் எனக்கு ஆன்சர். வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்டு பை எக்ஸ் ஓவர் த கிவன் பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூட்டர் எக்ஸ் தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ எவ்வளோ வரும்? 1, 2, 3, 4, 5, 500. நெக்ஸ்ட் இது ஒரு 20, 30, 30, 90. அடுத்து 8, 10, 19, 20, 016 அப்படின்றது வருது. மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 6 வருஷம். இப்போ நான் இதை டிவைடட் பை 6 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1, 1, 1, 1ல் ஏதாவது ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். 1, 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்சர் என்னன்னா 116,500. The radius and height of a cylinder are in the ratio of 6:7. அதோட வால்யூம் வந்து 792 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்கிறாங்க. பிஎஸ்ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ரேடியஸு, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்போ என்னது? சிலிண்டர் தான். ஸோ வால்யூம் என்ன பண்ணலாம்? வால்யூம்னா π 22/7. 22/7. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 6x × 6x × 7x is equal to 792. 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? 72ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? 36 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம் 2 times. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன இருக்குது? எக்ஸ் கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். எக்ஸ் கியூபோட வேல்யூ என்னன்னா 1. எக்ஸோட வேல்யூ அப்போ 1 தான். ஸோ சிஎஸ்ஏ என்னவாக இருக்கும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH தான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 2 × 22/7. ஆரோட வேல்யூன்றது 6, ஹெச்சோட வேல்யூன்றது 7. கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு 2 × 2 4, 4 × 6ன்றது 24, 24 × 11 264ன்றது கிடைக்கும். அதுதான் ஆன்சர். LM are the midpoints of the side of ABAC of a triangle ABC. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ABC. இதில் LM வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ABAC சைடில் LM மிட் பாயிண்ட் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இப்போது பிசியோட லென்த் எவ்வளோனா 18 சென்டிமீட்டர். அப்போது LMோட லென்த் என்னவாக இருக்கும்? எப்பயுமே மிட் பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பிசி என்ன இருக்கோ, இந்த பெரிய சைடு என்னவா இருக்கோ அதுக்கு பாதியாக தான் இது இருக்கும். 9 சென்டிமீட்டராக இருக்கும். ஆன்சர் என்னன்னா 9 சென்டிமீட்டர். 9th கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா கடைசியாக போட்டுக்கலாம். 10th கொஸ்டின் பார்ப்போம். 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 12, 15, 20 days. எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் ஆகும்? அதுதான் கேள்வி. ஸோ ஏபிசி 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர். டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? 20 வருமா? இப்போ 5, 4, 3 மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கக்கூடியது 12. எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். 5 days கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். If the point of intersection lines x plus y is equal to 2, 2x minus 1 is equal to 1, y is equal to kx plus 5, what is the value of k அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. முதல்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டுத்தையுமே சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடறேன். x, y கண்டுபிடிச்சிடறேன். சரியா?
என்ன பண்ணலாம், இதில் 2வால் மல்டிப்ளை பண்ணலாமா? 2x + 2y is equal to 4. இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? 2x - y is equal to 1. நம்ம மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 3, இது ஒரு 3y is equal to 3ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 1. ஒய்யோட வேல்யூ 1னா எக்ஸோட வேல்யூவும். ஓகேவா? இப்போ நான் இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்யோட வேல்யூ 1, கேவோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 1 + 5. ஸோ எனக்கு என்ன வரும்? கேவோட வேல்யூன்றது -4ன்றது வரும். ஆன்சர் என்ன? -4. The sum becomes 6,600 in 4 years at a simple interest at a rate of yearly rate of 5% per annum. சம் என்னன்றதான் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ இது எவ்வளோ? 20% இருக்கா? 20%. 120% தான் எவ்வளோனா 6,600 இருந்ததுன்னா 100% எவ்வளோ? இது கண்டுபிடிச்சா போதும். ஸோ 0க்கு 0 அடிச்சிடுறேன். இது ஒரு 6, இது ஒரு 5. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1100ன்றது கிடைக்கும். அப்போ என்னோட பிரின்சிபலோட வேல்யூ என்னவா வரும்? 5,500. 13th சம் என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஆஸ் ஏ சைட் ஆஃப் 3, 4, 5. 3, 4, 5னா என்னது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3, 4, 5. வாட் இஸ் த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆப்போசிட் டெக்ஸ்ட் டு த சைடு whose length is 5? ஓகேவா? இந்த லென்த்தில் இருக்கக்கூடியதில் பெர்பெண்டிகுலராக வெர்டெக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை வரைகிறேன். இந்த லைனோட லென்த் என்னன்றதான் கேட்குறாங்க. இது தேவை நான் என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 5. 3 × 4 டிவைடட் பை 5. எனக்கு எவ்வளோ வரும்? 12 டிவைடட் பை 5 2.4 சென்டிமீட்டர்னு வரும். டிவைட் சம். ஓகே, டிவைட் சம் ரேஷியோ ரவி, ரீதா, ராகுல். ரவிக்கும் ரீதாக்கும் சொல்லியிருக்காங்க என்னன்னா 5 பார்ட் ஆஃப் ரவி வந்து 3 பார்ட் ஆஃப் ரீதான்ட்டு. அப்போ எப்படி எழுதலாம்? 3:5 எழுதிடலாமா? ரவிக்கும் ரீதாக்கும் 3:5 எழுதலாம். இங்கே ரீதாக்கும் ராகுலுக்கும் எப்படி எழுதலாம்? 11:5 எழுதலாமா? ஸோ 11:5. இது என்னன்னா ராகுல். இப்போ பக்கத்தில் இருந்து 5 போட்டுக்கிறேன், 11 போட்டுக்கிறேன். 33:55:25 தான் என்னோட. சாரி, 25. ஒரு நிமிஷம். இந்த பக்கம்னா 3ல் வரும். ஓகே, 15 தான் என்னோட ஆன்சர். இன் EFG triangle XY is parallel to FG. ஓகே, இதுக்கு ஒரு EFG triangle வரையறேன். EFG. XY is parallel to FGன்னு சொல்றாங்க. XY is parallel to FG. அந்த குவாட்ரிலேட்டரல்னா X, F, G, Y. அதாவது இது ஃபுல்லாக X, F, G, Y எவ்வளோனா 44 m² ஏரியா. EX2 XFோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. EX 2 பார்ட்டாக இருந்ததுன்னா XFன்றது 3 பார்ட்டாக இருக்கும். சரியா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் EXYன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பெரிய ஏரியாவில் இந்த சின்ன ஏரியாவை மைனஸ் பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு இந்த ஏரியான்றது கிடைக்குது. கரெக்டா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2² இது இந்த ஏரியா. கரெக்டா? அடுத்து 5². இது பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா. இது பெரிய ஏரியா. ஓகேவா? ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் இந்த ஏரியா. கரெக்டா? ஸோ அப்போ 2² டிவைடட் பை, ஏன்னா சின்ன ஏரியா தான் எனக்கு தேவை, டிவைடட் பை 2², அதாவது 5² - 2² is equal to ஏரியா ஆஃப் EXY டிவைடட் பை என்ன வருதுன்னா 44. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 25 - 4ன்றது 21. இது எவ்வளோனா 4ன்னு வரும். கரெக்டா? ஸோ 176 டிவைடட் பை 21.
எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸா? அப்போ தான் 168 வரும். 8 168 அகெயின் ஒரு 8 பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுறேன். எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் தான் போகும். 4 டைம்ஸ் போனால் அதிகமாக போயிடும். ஸோ 3. 8.3 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னா 8.38. இந்த எலெக்ஷன் செம்ம லாஸ்ட்டாக போடுறேன். இதுவும் கடைசியாக போடுறேன். ஓகே. Total percentage of student who qualified in the year of 2016. 2016ல எத்தனை பர்சன்டேஜ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 2016ல எத்தனை பேர் குவாலிஃபை? 42. எண்ணிக்கலாமா? 4 6 8 11 13 14 140 2 4 10 17 26 6 6 1. இது குவாலிஃபை ஆனவங்க. அப்பேர் ஆனவங்க எவ்வளோ பேர்? அப்பேர் ஆனவங்க தனியாக எண்ணிக்கலாமா? 5 8 12 17 22 28 5 10 18 23. ஓகே, 403. ஸோ 403ல் 303 கரெக்டா? 303. 303ல் 166 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் ஆகிருக்காங்க. இது அப்படியே நார்மலாக எழுத வேண்டியதுதான். 166,00,303. எத்தனை டைம்ஸ் வரும்? ஆப்வியஸ்லி 5 டைம்ஸ் தான் வரப்போகுது. 5 டைம்ஸ் 15. இது ஒரு 15. இது ஒரு 45 1. இது ஒரு 0. இப்போ எத்தனை டைம்ஸ் வருது? இதுதான் வந்து முக்கியமான மேட்ரு. 5 டைம்ஸ் வருமா, 4 டைம்ஸ் வருமா, இல்லை 2 டைம்ஸ் வருமா? நான் வந்து என்ன பண்ணுறேன், 5 டைம்ஸ் பண்ணோன்னா அகைன் இந்த வேல்யூ தான் வரும். ஸோ கண்டிப்பாக இது வரும். 2 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? சரி, அடுத்து 4 டைம்ஸ் பண்ணலாமா? 4 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 12 12 12 12 இப்படின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அதிகமானதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ 1 2 1 2 4 டைம்ஸ் பண்ணோன்னா எனக்கு ஈஸியாக இருக்கு. 54.578 தான் என்னோட ஆன்சர். How many students of colleges A and B are studying at graduate level? Graduate லெவலில் மட்டும் 18900 இருக்காங்க. ஏபி மட்டும் கேட்குறாங்க. ஏபியை மட்டும் ஆட் பண்ணால் எனக்கு 37% வருது. ஸோ 189ல் 37 எவ்வளோ? 189 into 37. 3ல முடியுதான்னு பாருங்கள். 3ல இருந்து இதுதான் முடியுது. ஸோ ஆன்சர் என்னன்னா 699. In triangle ABC, the straight line parallel to the side of BC. ஓகே, நிறைய ஜாமெண்ட்ரி வந்து இந்த ஷிஃப்டில் கேட்டிருக்கான். ஏபிசி பிசி சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பேரலல் லைன் இருக்குது. அதை பிக்யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏபியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஏக்யூவோட லென்த் எவ்வளோனா 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏபி அப்புறம் கியூசி ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக தான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், இதை தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட வேண்டியதான். சிக்யூவோட லென்த் என்னன்றதான் கேட்குறாங்க, அதாவது இந்த எக்ஸோட லென்த்து. ஸோ ஏபி பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஏபி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ டிவைடட் பை ஏசி. ஏபியோட வேல்யூ என்ன? 12 எக்ஸா. ஏபியோட வேல்யூ என்ன? 12ஆ. ஏக்யூவோட வேல்யூ என்ன? 2ஆ. ஏசியோட வேல்யூ என்ன? 2 + எக்ஸா. சரி, ஓகே. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 2x + x² is equal to 24. இப்போ வந்து நம்ம இதை நார்மலாக சால்வ் பண்ணோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி போவோம். அதுக்கு பதிலாக நம்ம ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2ஆல் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 4, இது ஒரு 4, 24 கிடையாது. 4ல் பண்ணோம் அப்படின்னா 8, ஒரு 16, 24 வருது. ஸோ 4 தான் நம்மளோட ஆன்சர். இன் ஜூன் ரோஹித் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 நாளைக்கு 5000.
அதுக்கப்புறம் 20 நாளைக்கு 2 நாளைக்கு 20,000, 3 நாளைக்கு 1500. ஆவரேஜ் பேலன்ஸ் இன் ரோஹித் பேங்க் அக்கௌண்ட் இன் ஜூன் மாதம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதை என்ன பண்ணிக்கலாம்னா டீவியேஷன் மெத்தடில் போட்டுடலாமா? டீவியேஷன் மெத்தட் 5,000 ஆவரேஜ், 25ன்றது நம்பர் ஆஃப் டேஸ், 20,000 ஆவரேஜ், 2 டேஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ், 1,500 அப்படின்றது ஆவரேஜ், 3ன்றது நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ கேட்குறது மொத்த நாளைக்கும் எவ்வளோ, மொத்தம் எத்தனை நாள் இருக்குது, மொத்தம் 30 நாள் இருக்குது. 30 நாளுக்கு வந்து கேட்குறாங்க. அசியூம்ட் ஆவரேஜாக நான் 5,000 எடுத்துக்கிறேன். 5,000 எடுத்துக்கிட்டா இங்கே டீவியேஷன் 0 வரும். இங்கே எவ்வளோ வரும்? அதிகமாக இருக்குது, 15,000 அதிகமாக இருக்குது, இன்ட்டு 2. அடுத்து இங்கே என்னது கம்மியாக இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 3,500ன்றது கம்மியாக இருக்குது, இன்ட்டு 3. ஸோ எவ்வளோ வருது? 105ன்னு வருமா? 105,000, 35 இன்ட்டு 3. ஓகே, இது எவ்வளோ? 30,000 வரும். இப்போ நான் டீவியேஷன் எடுத்தேன் அப்படின்னா 29,500ன்றது கிடைக்குமா? எஸ். அப்போ ப்ளஸ் 29,500 டிவைட் பை 30 கேன்சல் பண்ண அப்படின்னா 29,000 நிமிஷம் 10,000, 29,000 இல்லையா, 19,000 வரும். 19,000 கேன்சல் பண்ண அப்படின்னா 650. 5,000 + 650 எவ்வளோ? 5,650. 24th சம்மை என்ன பண்ணிக்கலாம்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 1,800. 20% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ 20% தான் 1,800ன்னு இருக்கும். அப்போ 100% எவ்வளோ? இன்ட்டு 5 பண்ணால் வந்துடுமா? ஸோ 9,000. 9,000 தான் என்னோட காஸ்ட். இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர், பிஆர் எவ்வளோ? பிக்யூஆர், பிஆர் எவ்வளோனா 10 சென்டிமீட்டர். பிடியோட லென்த்து கேட்குறாங்க. எஸ்டி இஸ் பேரலல் டு கியூஆர், எஸ்டி இஸ் பேரலல் டு கியூஆர். பிடியோட லென்த்து தான் கேட்குறாங்க. பிஎஸோட லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. கியூஎஸோட லென்த்து 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பிடியோட லென்த்தா? இப்போ பிஆரோட லென்த்து தான் 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். இதுவும் தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 6 டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு, போட்டால் உங்களுக்கு புரியும், பிஎஸ் டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை பிஆர். பிஎஸ் எவ்வளோ? 6, பிக்யூ எவ்வளோ? 20, பிடி எவ்வளோ? எக்ஸ், பிஆர் எவ்வளோ? 10. கேன்சல் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ 3, பிடியோட வேல்யூ என்னதுன்னா 3ன்னு கிடச்சிருச்சு. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் நம்பரிங் எ புக் வித் 428 பேஜஸ்? எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க. எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படும்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இதுக்கு நீங்கள் போகிறீங்க, ஓல்டு டைப்பு. அதில் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு டிஜிட்டுக்குமே வந்து தனித்தனியாக நான் அந்த டைன்றதை செய்யணும். சரியா? டைன்றதை செஞ்சு அதுக்கப்புறம் அடித்து தான் வந்து நான் பிரிண்ட் வந்து பண்ணணும். நான் 10 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புக்கை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த 10 பேஜ் இருக்கக்கூடிய புக்குக்கு நம்பரிங்ன்றது பண்ணி ஆகணும். நம்பரிங்னா என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ வந்து 9, 10 இந்த மாதிரி வந்து நான் நம்பரிங் பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு எவ்வளோ டிஜிட் தேவைப்படும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 தேவைப்படும். 11 டிஜிட். இது வந்து சின்னதாக நம்பராக இருக்குது, அதனால் நம்ம எண்ணிடுறோம். இதுவே வந்து 428 பேஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 1லேருந்து 9 வரைக்கும் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றத நம்ம எண்ணணும். ஓகேவா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 9 நம்பர். நெக்ஸ்ட் 10லேருந்து 11 வரைக்கும் 2 டிஜிட்டில் எத்தனை நம்பர் இருக்குது? 11 கிடையாது, 99.
எத்தனை நம்பர் இருக்குன்னா 90 நம்பர் இருக்கு. கரெக்டா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் 1 டிஜிட்டுக்கும் வந்து எண்ணிட்டேன், 2 டிஜிட்டுக்கு எண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ 3 டிஜிட் பார்க்கும்போது 100ல இருந்து 999க்கு வந்து நான் எண்ணிட முடியாது. ஆனால் எனக்கு தேவையே 428 தான். அதனால நான் என்ன பண்ணேன்னா 428 வரைக்கும் தான் நான் எண்ணி ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒன் டிஜிட் எவ்வளோ இருக்குது, 2 டிஜிட் எவ்வளோ இருக்குன்றத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 99 வந்துருச்சு. வர 99-ஐ இதோட நான் மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி 3 டிஜிட்ல எவ்வளோ இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். 3 டிஜிட். ஸோ 3 டிஜிட் எவ்வளோ இருக்கு, மைனஸ் பண்ணிட்டோம். 428 மைனஸ் பண்ணிட்டோம்னா 329. 329. இப்போ வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியும். 1 டிஜிட்ல வந்து 1 இருக்கு, 2 டிஜிட்ல இப்போ பாருங்க 11. இப்போ 11ல இருந்து 20 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் மொத்தம்? பார்த்தீங்கன்னா வந்து 10 நம்பர் வருமா? இன்டூ 2 பண்ணுவோமா? ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து 2 இருக்கு. ஸோ இன்டூ 2 அதே தான் வந்து நம்ம இங்கேயும் பண்ணுறோம். இதில் 1 தான் இருக்கு, அதனால இன்டூ 1. 2 டிஜிட்ல 2 டிஜிட் இருக்கு, அதனால 180 டை செய்யணும். 3 டிஜிட்ல மொத்தம் 329 அந்த நம்பரிங்ன்றது இருக்கு. ஸோ 3ஆல் அதை மல்டிப்ளை 3 டை ஒன்றுத்துலேயும் வந்து 3 டை இருக்கும். 100னா அதில் ஒரு 3 டை, 101னா அதில் ஒரு 3 டிஜிட், அதனால சொல்கிறேன். ஸோ 27, 2, 3 2s are 6, 3 2s are 6, 8, 3 3s are 9, 987. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். 189 + 987 எவ்வளோ வருது? 6 7 1 1176 டிஜிட்ஸ் வந்து தேவை. இது இந்த 428 நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா இது பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு சம்மை வந்து சால்வ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சும். நான் இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாகவே சால்வ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு 220 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு வேற கலர் போட்டுக்கலாம். 220 இருக்கக்கூடிய பேஜை நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். எத்தனை டிஜிட் வந்து எனக்கு ஆகணும் அப்படின்னு தான் நான் கண்டுபிடிப்பேன். ஆஸ் யூஷுவல் தான். இந்த 2 ஸ்டெப்பும் வந்து எப்பயுமே இருக்க போது 99. 99ஓட இதை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 119, 121ன்றது கிடைக்கும். கரெக்டா? 121 இன்ட்டு 3, 9 இன்ட்டு 1, 90 இன்ட்டு 2, 9, 18, 3, 6, 3 எவ்வளோ வரும்? 17, 20, 2, இது ஒரு 9, 390 டிஜிட்ஸ்ன்றது எனக்கு தேவைப்படும். சரியா? இதுதான் வந்து இந்த சம்மு. உங்களுக்கு இதில் இன்னும் டவுட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். சரியா? கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. A man spends 35% of his monthly income on food. 100% அப்படின்னு வச்சுப்போம். 100%ல 35% வந்து ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரிமைனிங்கை 4/13 டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 65% இருக்குமா? 65ல 4/13 டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். கேன்சல் பண்ணா 20%. 20% வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? He incurred some other expenses but also saves 6,300 per month சொல்றாங்க. The latter being equal to 20% of the balance remaining just after spending on food and transport. இந்த பார்ட்ல நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, latter being equal to, அதாவது ஒன்றும் இல்லை, சேவிங்ஸ் equal to பேலன்ஸ் ரிமைனிங்னா எவ்வளோ? பேலன்ஸ் ரிமைனிங்னா 55%ல 45%. 45%ல 20% தான் வந்து 6,300ன்னு சொல்றாங்க. சரியா? இதை அப்படியே போட்டுக்கலாம். 6,300 is equal to 45% of எவ்வளோ? 20%.
divided by 100 divided by 100. இப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். கரெக்டா? ஸோ 2 ஜீரோக்கு இது இல்லை. இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 7 டைம்ஸ். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 100க்கு 100 கேன்சல் பண்ணுறோம். ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 70,000 இருக்குது. சரியா? இந்த சம் புரியலனா கமெண்ட்ல வந்து கேளுங்க. இதை நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா தனி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். In an election between two candidates, one got 65% of total valid votes. 20% of votes were invalid. Total number of votes வந்து 7,500. The number of valid votes that the other candidate got was அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 7,500 வந்து டோட்டல் votes. இதில் 20% வந்து என்னது இன்வேலிட் ஆகிடும். அப்போ மீதி 80% வந்து வேலிடாக இருக்கும். கரெக்டாக? இந்த வேலிட் ஓட்ஸில் 65% யார் வாங்கியிருக்கான் அப்படின்னா வின்னிங் கேண்டிடேட் வாங்கியிருக்காங்க. அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடியது எவ்வளோ? 65னா மீதி வந்து 35% வந்து அதர் கேண்டிடேட் வாங்கியிருப்பான். கரெக்டாக? 35% அதர் கேண்டிடேட் வாங்கியிருப்பான். இதுதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ், இது ஒரு 2 டைம்ஸ், அகைன் ஒரு 4. 75 into 4 எவ்வளோ வரும் சார்? 22, 3000 வரும். சரி, 300 வரும். 300 into 700 2100. 2100 தான் உங்களோட ஆன்சர். At the beginning of day 1 of a month, ராஜேஷ் has 500x. ராஜேஷ் கிட்ட 500x இருக்கு. 500xன்றது இருக்கு. சரியா? He sells 20% of the x by the end of day. 20% x வந்து செல் பண்ணிட்டான். அப்போ 80% x வந்து அவங்ககிட்ட இருக்கு. இது வந்து 1 day கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா அவன் அதில் b% x வந்து ஆட் பண்ணுறான். ரிமைனிங்கில் b% x வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறான். அப்படின்னா 100 + b டிவைடட் பை 100 வருமா? அதில் என்ன பண்ணுறான்னா அகைன் 20% செல் பண்ணிடலாம். அப்போ 80% தான் வந்து ரிமைனிங் இருக்கும். இது செகண்ட் டே கம்ப்ளீட்டட். இதே மாதிரி 3வது டேக்கும் பண்ணுறான். திஸ் பேட்டர்ன் கண்டினியூ அப் டு த எண்ட் ஆஃப் 3rd day ஆஃப் த மந்த். 3ஆம் நாள் என்ன ஆகிறோம்? அதே மாதிரி 100 + b டிவைடட் பை 100 ஆட் ஆகிட்டு அகைன் அதில் ஒரு 20% செல் பண்ணிடுறான். ஸோ 18 வந்துடும். கரெக்டா? ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 1024xன்றது ரிமைனிங் இருக்குன்றத சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 2 3 4 5 5 ஜீரோக்கு அடிச்சிடலாம். 5 ஜீரோக்கு அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 into 16 தான் எவ்வளோனா இது 1024. இதுக்கு 16 அடிச்சிருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2ன்னு அடிச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வேறு என்னென்னலாம் இருக்குது? வேறு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 5 இருக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா 20ன்ற அளவு. ஓகே. ஓகே. ஸோ இப்போது 100 + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 400ன்றது வருமா? 440ன்றது வருமா? ஓகே. இப்போ நம்ம இது ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 100 + b இஸ் ஈக்குவல் டு 200ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ? 100. இதுதான் பார்த்தீங்கன்னா அவன் கேட்டிருக்க ஆன்சர் என்ன? 100x. 100x தான் வந்து அந்த பியோட வேல்யூ. 25 சம்ஸில் வந்து 24 சம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு சம் ஆவரேஜ் சம் வந்து அது போடுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு அதை நான் போடாமல் விட்டுருக்கேன். சரியா? நீங்கள் எக்ஸாமில் வந்துன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இஃப் போடுறதுனா போட்டுக்கோங்க. அது இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் குரூப்லேயும் கேட்டு பார்த்துட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரியா? சரி, ஓகேங்க. நம்ம வந்து செஷன் ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.